கிச்சனில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பச்சை பயிர் மசியல் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கரில் அரை கப் அளவு பச்சை பயிரை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வரணும். அதாவது கிரீன் கலரில் இருக்கிற பயிர் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் பயிர் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்ததுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம், அதை விட கொஞ்சம் கம்மியாக பூண்டு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை லாக் பண்ணி 2லேருந்து 3 விசில் விடுறேன். இப்போ விசில் போயிடுச்சு பாருங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பயிர் நல்லா வெந்திருக்கு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் முருங்கைக்கீரையை சேர்க்கிறேன். நல்லா அலசி வச்சிருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை 2-3 கையளவு முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நான் கல் உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வைங்க. இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். கீரை வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கீரை கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து மசியல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச கீரையும் பச்சை பயிரையும் அதில் சேர்த்தலாம். இதில் கையளவு தேங்காய் பூ சேர்த்து அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு அதாவது மத்தாக இருந்தாலும் சரி, இல்லை கடையிறதுக்கு ஏதாவது கரண்டியாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. அந்த பருப்பு நல்லா மசியணும். ஏன்னா வந்து அந்த பருப்பு கீரையும் ஒன்று நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும். அதான் மசியல்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உடைச்ச பாசிப்பருப்பை விட இந்த முழு பாசிப்பருப்பு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை இதில் டேஸ்ட்டும் அதிகம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.